வெற்றி கழகத்துடைய கொள்கை மதுவிலக்கு இல்லையா, அதை மட்டும் சொல்லுங்க. இல்ல, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை மது விலக்கு தான். நிதிஷ்குமார் மாதிரி வந்தா கடை மூடுவார். நிதிஷ்குமாரோடு விஜய் ஒப்பிடாது. அவர் தாங்க இந்திய திருநாட்டினுடைய மிகப்பெரிய தலைவருங்க. காமராஜரை நீங்க கொள்கை தலைவரை ஏற்றுக்கீங்க. இன்னைக்கு முத்தர் 1963 கள்ள நோட்டுனாலையும் கலப்பட உணவுனாலையும் தான் அவருடைய ஆட்சியை பறி போனதுன்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு அறிக்கை விடல. ஏன் அவரையெல்லாம் இங்க போய் நினைவுபடுத்துறீங்க? நான் 2ஆம் கட்ட தலைவர் புண்ணாக்கொல்லம் கிடையாது. நீங்க பார்த்ததுலயே ஒரு நல்ல சிறந்த தலைவர் அந்த வரிசையில தளபதி அவர்கள் இருப்பாரா? தளபதி இருப்பார். பெஸ்ட் தலைவர் யாரு சார்? பெஸ்ட் தலைவர் ஜெயலலிதா. வலுவான கூட்டணி அமையுமா உங்களுடைய கருத்து? வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும். அதற்கு விஜய் முயற்சிக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். 234 தொகுதிக்கு போகணும்னு திட்டம் வச்சிருக்கேன். ஒரே கூட்டத்தில் அந்த தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கும் என்பதை மக்கள் நெஞ்சில் நிலைக்கும்படியாக சொல்வதற்கு நான் திட்டமிட்டிருக்கேன். என்னால் அது முடியும். கல்லுக்கும் சேலை கட்டினால் அந்த கல்லையும் காயப்படுத்துகிற கூட்டங்களுக்கு தலைவன் என்று ஒரு தலைவரை நீங்கள் விமர்சனம் செய்ததை நினைவுபடுத்தி பாருங்கள். ஆனால் இன்றைக்கு அந்த தலைவரை நீங்கள் புகழ்ந்து பாடுவதும், அந்த தலைவர் மிக நேர்மையானவர், அவர் போராட்டக்களங்களில் வெற்றி பெற்றவர், உழைப்பால் உயர்ந்தவர் என்று சொல்வது எப்படி பொருத்தமாக இருக்கும்? 15 வருஷமா சீமான் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு. கட்சி இல்லை, அவர் ஒரு நிலையான ஒரு கூட்டணி இல்லாம நிலையான யாரும் கூட்டணி வைக்க மாட்டாங்க. விஜயலட்சுமியே வைக்கல. அவன் ஏன் தனியா நிக்கிறான்னு தெரியுமா? இன்னும் 400 தொகுதி இருந்தாலும் தனியா தான் நிற்பான். தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் காவல்துறை கையை போய் கடிக்கலாம் ஐயா? இல்ல, அந்த கடிச்ச தம்பியை தெரிஞ்சா அவன் கைக்கு முத்தம் கொடுக்கும். அன்றைக்கு சர்க்கார் பேனரை கிழித்தார்கள். இப்பொழுது சர்க்கார் விஜய் நோக்கி நகர்ந்து விடும். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் உலகமெங்கும். இப்போ உங்ககிட்ட சில கேள்வி கேட்கறதுக்காக ரெடியா இருக்காங்க. கேட்கட்டும். அவங்கள்ட்ட போயிடலாமா? தமிழக வெற்றி கழகத்தின் நளினச்சொல் நாயகர் நாஞ்சில் சம்பத் காலத்தின் வரவா ஞானத்தின் வரவா? ஞானத்தின் வரவா, காலத்தின் வரவு. நீங்க அண்ணாவுடைய கொள்கையை தாங்கி கலைஞரோடு வைகோவோடு பயணித்தவர்கள். திராவிட கொள்கையை ரத்தத்தில் அப்படியே ஊறி போயிருக்கு. ஆனா அன்றைய தொண்டர்கள், அந்த தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் எல்லாம் கொள்கை பிடிப்போடு வந்தவர்கள். இன்னைக்கு விஜய் பின்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன கொள்கை என்ன அப்படிங்கிற அதை கொள்கையை சொல்லி வழி நடத்தக்கூடிய அளவில் இருந்தாலும் இன்னைக்கு அரசியலை தீர்மானிக்கக்கூடியது கொள்கையா கோட்டராங்கிற நிலைமையில இருக்கு. நீங்க இதை எப்படி சமாளிக்க? அரசியலை கொள்கை தான் தீர்மானிக்க வேண்டும் என்றே நான் கருதுகிறேன். டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் இல்லாமல் நீங்க கோஷம் போட முடியாது, கொடி பிடிக்க முடியாது. அங்க எலெக்ஷன்ல நாங்கள் இல்லாமல் நீங்க ஜெயிக்க முடியாங்கிறது தான் என்னுடைய. டாஸ்மாக் இல்லாம, டாஸ்மாக் மதுப்பிரியர்கள் இல்லாம. ஆமா, தமிழர்கள் குடி நோயாளிகளாக மாறிட்டாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் டாஸ்மாக் கடையை மூடுவாரா மூட மாட்டார்? மூட வேண்டும். இல்ல, அவர் மூட வேண்டும். மூடுவாரா? மூட வேண்டும் என்பது என்னுடைய தாவேகா தலைவர் விஜய்க்கு வைக்கிற வேண்டுகோள். அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா, மது அருந்துவது என்பது இன்னைக்கு சர்வசாதாரணமாகிவிட்டது. நான் பல வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறேன். மது சாப்பிடுகிறார்கள், எல்லோரும், ஆண்களும் பெண்களும் சாப்பிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் மதுவை அருந்துகிறார்கள். ஆனால் இங்கே என்னன்னா, இவன் அதுக்கு அடிமையாகிட்டான். அதனால மதுவுக்கு எதிரான ஒரு இயக்கம் என்பது சாத்தியப்படுமான்னு தெரியாது. அதே நேரத்தில் இதுக்கு ஒரு நேஷனல் பாலிசி, தேசிய அளவில் ஒரு திட்டத்தை ஒன்றிய அரசு வகுக்க வேண்டும். ஏன்னா ஒரு இன்னைக்கு 180 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் விற்கிறாங்கன்னா அது 1800 ரூபான்னு ஆகணும். அப்போ ஒரு அணை கட்டுறோன்னு அர்த்தம். அதுக்கு மது விலக்கை நடைமுறைப்படுத்த விடுமானா ஒரு அரசாங்கம் மட்டும் தீர்மானிக்க முடியாது, ஒரு தலைவன் மட்டும் தீர்மானிக்க முடியாது. ஒரு ஊரில் இருக்கிற ஒரு தேவாலயத்தில் இருக்கிற ஒரு சங்கைக்குரிய பாதிரியார்
அந்த ஊர்ல பள்ளிவாசல்ல இருக்கிற ஒரு பேஷிமா, அந்த ஊர்ல கோவில்ல இருக்கிற ஒரு குருக்கள், அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், அந்த ஊர்ல இருக்கிற அந்த மக்களினுடைய மனங்களை கவர்ந்த ஒரு பெரிய நாட்டாமை, இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைத்து அதை தடுப்பதற்கு என்பது மட்டுமல்ல, அவர்கள் இயங்கினால் இந்த போதையின் பாதையில் இருந்து இளைஞர்களை மீட்பதற்கு ஒரு வாசல் திறக்கும். நீங்க இந்த யாருமே இல்லாம பீகார்ல நிதிஷ்குமார் 2016 இருந்து இன்னைக்கு வரைக்கும் மதுக்கடைகளை மூடி ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு. இல்ல, ஆட்சி செய்துட்டு வர்றாரு, ஆனால் அங்கே மது புழங்கத்தான் இருக்கு. அதாவது அவருடைய கொள்கையை ஸ்டெடியா நடைமுறைப்படுத்துறாரு. நீங்க தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை மதுவிலக்கு இல்லையா, அதை மட்டும் சொல்லுங்க. இல்ல, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை மது விலக்கு தான். நிதிஷ்குமார் மாதிரி வந்தா கடை மூடுவார். நிதிஷ்குமாரோடு விஜய் ஒப்பிடாதீங்க. அவர் தாங்க இந்திய திருநாட்டினுடைய மிகப்பெரிய தலைவருங்க. இன்னைக்கு இந்திய திருநாட்டுடைய அவருக்கு நிகர் எந்த தலைவர் இருக்காங்க? யாருக்கு நிகர்? நிதிஷ்குமாருக்கு இணையாக அவருடைய அனுபவம், அவருடைய தூய்மையான அரசியல். இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜருக்கு அப்புறம் இன்னைக்கு இந்திய அளவுல நிதிஷ்குமாருக்கு இணையான தலைவர் யாரு? அவர் ஒரு பெரிய சோசியலிஸ்டுங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். அது பீகார் தட்பவெப்பத்திற்கு தகுதியான தலைவர் அவர். ஆனா அவர் பிஜேபியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு அவர் ஒரு ஆட்சி அமைத்து இன்னைக்கு ஒரு 66 லட்சம் வாக்குகளை வாக்கு திருட்டு மூலம் செய்திருக்கிற அந்த பாசிச சக்திகளுக்கு அவர் ஆதரவாக இருக்கிறதுங்கிறது அவருக்கு உயரத்துக்கு தகுந்ததா? அதாவது அவரை நம்பித்தான் அவர்கள் இருக்கிறாங்க. பிஜேபி இருக்க, காங்கிரஸ் இருக்கு. அவர் பிஜேபி இவருக்கு இணக்கமாக அந்த மதுவிலக்குக்கு உடந்தையாக இல்லை என்றால் தூக்கி எறிந்து விட்டு லல்லு பிரசாத் யாதவ் கட்சியோட போய் கூட்டணி வச்சுக்கிறார். அவர் தெளிவாக இருக்கிறார். என்ன சொல்ல வர்றீங்க? நீங்க தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை மதுவிலக்கு அமல்படுத்த வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதான் மதுவிலக்கு அமல்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா இந்த நிதி சேதாரத்திற்கு ஒன்றிய அரசு உத்தரவாதம் தந்தா தான் செய்ய முடியும். அது ஒண்ணு. அடுத்தது காமராஜரை நீங்க கொள்கை தலைவராக ஏற்றுக்கீங்க. இன்னைக்கு முக்தார் 1963 கள்ள நோட்டுனாலையும் கலப்பட உணவுனாலையும் தான் அவருடைய ஆட்சியை பறி போனதுன்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு அறிக்கை விடல. யாரு? தமிழக வெற்றி கழகத்துல இருந்து யாரு சொன்னா? முக்தார். ஏன் அவரையெல்லாம் இங்க போய் நினைவுபடுத்துறீங்க? நினைவுபடுத்தல. அது நீங்க ஏங்க என்னங்க இது? ஏங்க நீங்க கொள்கை தலைவராக ஏற்றிருக்கீங்க, அதை கண்டிக்கிறதுக்கு ஒரு அறிக்கை விடுவதற்கு கூட இரண்டாம் கட்ட தலைவர்கள் உங்களை போன்றவர்கள் கூட அறிக்கை. நான் இரண்டாம் கட்ட தலைவர் புண்ணாக்கெல்லாம் கிடையாது. நான் இரண்டாம் கட்ட தலைவர்லாம் கிடையாதுங்க. நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு சர்வீஸ் பண்ண வந்திருக்கேன். அது ஒரு நிகழ்ச்சி, தனியார் நிகழ்ச்சி. அதுல சொன்ன கருத்துக்கெல்லாம் சொல்ல முடியுமான்னு தெரியல. பொதுவா இப்ப நீங்க பொதுவா சொல்றது முட்டாள்கள் உலகத்துல இருக்கிறவங்க பேசுறது எல்லாம் வச்சுட்டு எங்க கேள்வி கேட்கறீங்க? நேரு காமராஜர் விலக்கு அதுவா காரணம்? கிடையாது. 9 ஆண்டு காலம் அவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர். வயதானவர்கள் எல்லாம் அதிகாரத்திலிருந்து விலக வேண்டும் என்று சொல்லி தேசிய அளவில் ஒரு திட்டத்தை சொன்னார். அதுக்கு பேரு காமராஜ் பிளான். அவரே அந்த திட்டத்தை தந்தார், அவரே அந்த பதவியை ராஜினாமா செய்தார். முக்தார் சொல்றான்னு முட்டாள் சொல்றதெல்லாம் எங்க கேக்குறீங்க? முட்டாள் சொன்னதுனால இன்னைக்கு உங்களுடைய கொள்கை தலைவர் காமராஜரை இழிவுபடுத்துறது, வேடிக்கை பார்க்கறது வேதனையில தான் போகட்டும் அந்த கேள்விக்கு. இல்ல கரூர்ல 41 பேர் உயிரிழந்தாங்க இல்லையா? அப்ப விஜயகாந்த் இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் எடுத்திருப்பாரு, எம்ஜிஆர் இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் எடுத்திருப்பாரு. அந்த ஆக்ஷன் ஏன் விஜய் எடுக்கல? விஜய் ஆக்ஷன் எடுத்த என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. 20 லட்சம் ரூபாய் கொடுத்தது ஒரு யாராவது கொடுப்பாங்களா? இல்லங்கய்யா, நான் என்ன சொல்றேன்னா விஜயகாந்த் இருந்திருந்தா இறங்கி அந்த இடத்துல எல்லாத்தையும் கிளியர் பண்ணிருப்பாரு. கிளியர் பண்ணிருப்பாருன்னா எல்லாரையும் ஒழுங்குபடுத்திருப்பாரு, இல்ல ஏதாவது சம்திங் சேஞ்ச் பண்ணிருப்பாரு. அந்த கரூர்ல அந்த ஸ்டாம்பேட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு முன்னேற்பாடு எடுத்திருப்பாரு. விஜயகாந்தா இருந்தாலும் சரி, எம்ஜிஆரா இருந்தாலும் சரி, கலைஞரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும். அது ஏன் விஜய் செய்யல? அப்ப விஜய்க்கு ஒரு முன் இது இல்லையா? அரசியலை பத்தி என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு முன் அறிவு இல்லைங்களா? இல்ல ஏன் எடுக்கல? ஏன் இதுக்கு காவல்துறை பொறுப்பு இல்லையா? இது காவல்துறை 10,000 பேர் தான் வராங்கன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஆனா வந்தது அதுக்கு மேல வந்திருக்காங்க. அப்ப தெரியல. அப்ப அதான் காவல்துறை கண்காணிக்காதா? காவல்துறையோட எவ்வளவுதாங்க காவல்துறை போட முடியும்? அதான் கேக்குறேன். இது டிவிகே கட்சியில இருந்து ஆர்கனைசர்ஸ் போட்டு அவங்கள ஆர்கனைஸ் பண்ண சொல்லிருக்கணும். இல்லாட்டி விஜயே கொஞ்சம் மக்களை ஒழுங்குபடுத்தி சொல்லிட்டு அவங்கள ஆர்கனைஸ் கிளவரா பண்ணிருக்கணும். இல்ல, விஜய் சொன்னார் குழந்தைகளோடு வராதீர்கள்,
சொன்னதற்கு பிறகும் குழந்தைகளோடு வந்தார்கள். முதியவர்கள் வராதீர்கள். சொன்னதற்கு பிறகு முதியவர்கள் வந்தார்கள். நோவுற்றவர்கள், நோயாளிகள் வராதீர்கள் என்று சொன்னார் விஜய். அப்போதும் வந்தார்கள். இது அந்த விஜயின் மீது இருக்கிற ஈர்ப்பு. அதுதான் காரணம். அதை குறை சொல்லப்படாது. ஒரு குழந்தையோடு ஒரு தாய் வருகிறாள் என்றால் வராதீங்கன்னு சொல்றதுக்கு அங்கே வாலண்டியர்கள் இல்லை. அது திட்டமிடல் இல்லைங்கிறது நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அங்கேயே அவர் இருக்கலைன்னு சொல்றதெல்லாம் நியாயமானதில்லை. ஏன்னா அவர் அங்கேயே இருந்திருந்தால் அசம்பாவிதம் இன்னும் அதிகமாகி இருக்கும். இந்த 41 எண்ணிக்கை என்பது 82 ஆகியிருக்கும். ஏன்னா அவரே நிற்கிறார்னு சொல்லும் பொழுது நாடு முழுக்க இருக்கிற தம்பிமார்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த இடத்துல குவிவார்கள். அதை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு காவல்துறைக்கும் சக்தி இருக்காது. அதனால அவர் வந்தது தான் புத்திசாலித்தனமான முடிவு. அந்த குடும்பங்களை இன்றைக்கு தத்தெடுத்து கொண்டதும் அவருடைய கருணைக்கும் காருண்யத்திற்கும் அவருடைய கடமை உணர்ச்சிக்கு சாட்சி. அந்த இடத்துல அது நடந்ததற்கு பிறகு தாவேகா நிர்வாகி ஒருவர் அந்த கரூருக்கு போய் அந்த 41 வீட்டுக்கு சென்று எல்லா குடும்பத்துக்கும் 5000 ரூபாய் கொடுத்து அவங்களுடைய வங்கி கணக்கை வாங்கி இந்த மாதந்தோறும் இந்த தொகை உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் என்று சொல்லி வங்கி கணக்கை வாங்கிட்டு வந்து, அது மட்டும் இல்லை 41 குடும்பத்திற்கும் ஆயுள் காப்பீடு இன்சூரன்ஸ் பண்ணிட்டு ஒரு விஜய் கட்சி நிர்வாகி செய்திருக்கிறார். இப்படி ஒரு பர்சனாலிட்டியை நீங்கள் எந்த கட்சியிலாவது பார்க்க முடியுமா தமிழ்நாட்டில்? சரி, இப்போ நீங்கள் இத்தனை வருஷமாக வந்து அரசியல் கட்சியில் இருந்திருக்கீங்க. நீங்கள் பார்த்ததுலேயே ஒரு நல்ல சிறந்த தலைவர் அந்த வரிசையில் தளபதி அவர்கள் இருப்பாரா? தளபதி இருப்பார். பெஸ்ட் தலைவர் யார் சார்? பெஸ்ட் தலைவர் ஜெயலலிதா. ஐயா வணக்கம். தளபதி அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லி தமிழ்நாட்டில் முதலாக ஒரு அரசியல் தலைவர் வந்து கூட்டணி ஆட்சிக்கு வழிவகுக்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது விஜய் அவர்கள். ஆமாம், அது சாத்தியமா? அது நடக்குமான்னு என்னோட கேள்வி. சாத்தியமான நல்லது. அப்படி ஒரு கூட்டணி ஆட்சி வந்தால் ஜனநாயகம் இன்னும் அழகாகும். வலுவான கூட்டணி அமையுமா உங்களுடைய கருத்து? வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும். அதற்கு விஜய் முயற்சிக்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன். நான் தலைவர் விஜயை சந்தித்த அன்று பிரவீன் சக்கரவர்த்தி என்று ராகுலுக்கு நெருக்கமானவர் விஜயை சந்தித்து விட்டு வெளியே வந்தவர் தான் நான் உள்ளுக்கு போகிறேன். இப்பொழுது அந்த மிதுன் சக்கரவர்த்தியை செல்வ பெருந்தகை கட்சி விட்டே நீக்கிட்டார். விஜய் அந்த முயற்சி எடுக்கிறாருன்னு தான் நான் நம்புகிறேன். தலைவர் விஜய்க்கும் உங்களுக்கும் உண்டான நட்பு பற்றி எதனா சுவாரஸ்யமான நட்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. எதனா நடந்திருக்கா உங்களுக்கு? சுவாரஸ்யமான நிகழ்வுகள் எதனா நடந்திருக்கா? இல்லை, நான் அவர்கிட்ட என்னுடைய மகள் மதிவதினுடைய கல்யாணம் நடந்துச்சு 2013 மே 20 சென்னையில். என் மகள் மதிவதினி விஜய் ரசிகர். அப்பா விஜயை கூப்பிட முடியுமான்னு கேட்டான். அவர் தொட முடியாத உயரத்தில் இருக்கிறார். நான் தொடர்பு கொள்ளவே முடியாது மகளேன்னு அப்படி என்ன. அப்புறம் விஜய்க்கு அப்பா இயக்குனர் சந்திரசேகர்கிட்ட தொடர்பு கொண்டு என் மகளுக்கு திருமண வரவேற்பு கிண்டி ரேஸ் கோர்ஸில் வச்சுருக்கேன், தம்பி விஜய் வரணுடைய மகள் ஆசைப்படுறா, அதுக்கு ஏதாவது சாத்தியம் இருக்கா? சாத்தியமே இல்லை சம்பவத்து, நான் வர்றேன்னு சொல்லி அவர் வந்தார். அவ்வளோ. நன்றிங்க. வேற சார், தமிழ்நாட்டில் நீங்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவரோட பயணிச்சிருக்கீங்க, பல்வேறு பொதுக்கூட்டத்தில் நீங்கள் பேசியிருக்கீங்க. தமிழக வெற்றி கழகத்தில் வரக்கூடிய மக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? பொதுக்கூட்டத்துக்கு எல்லாம் வர்ற மக்களையா? குன்றாத ஆர்வம், குறையாத ஆவேசம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் தமிழ்நாட்டில் பார்க்கிறேன். ஏன்னா எல்லா அரசியல் கட்சி கூட்டத்துக்கும் எல்லாம் காசு கொடுத்து 200 ரூபா கொடுத்து தான் கூப்பிட்டு வராங்க. ஆமாம். இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு வர கூட்டத்தை தானாக வருகிறார்கள். வேற கட்சிகளுக்கெல்லாம் தள்ளி கொண்டு வருகிறார். இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் வரப்போற ஈரோடு நடக்கிற பொதுக்கூட்டத்தில் கலந்துக்க வாய்ப்பு இருக்கா சார்? நீங்கள் யாரு? நீங்கள். ஆமாம், அந்த வேலை தான் பார்க்க போகிறேன். அந்த வேலை தான் எனக்கு தந்திருக்காரு. பேச போகிறேன். நன்றி சார். ஐயா, இன்னொரு கேள்வி. பரப்புரை செயலாளராக இருக்கீங்க இல்லையா, அது எதனா திட்டமிடுதல் இருக்கா? தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு இப்படிப்பட்ட பரப்புரை வந்து பிளானிங் எதனா வச்சிருக்கீங்களா, இல்லை இனிமேட்டு தான் அதை துவங்க போறீங்க? தொண்டர்களுக்கு இல்லை, நான் இதை வீகம் வகுக்கணும். 234 தொகுதிக்கு போகணும்னு திட்டம் வச்சிருக்கேன். ஒரே கூட்டத்தில் அந்த தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கும் என்பதை
மக்கள் நெஞ்சில் நிலைக்கும்படியாக சொல்வதற்கு நான் திட்டமிட்டிருக்கேன். என்னால் அது முடியும். காமராஜர் ஆட்சி வந்து திருப்பியும் வந்து தமிழ்நாட்டில் வந்து கிடைக்க தளபதி விஜய் அவர்கள் வந்து காமராஜரை அந்த வழிகாட்டும் தலைவர்களுக்கு வைத்ததிலிருந்தே ஒரு ஆகாயத்தை போல் பரிசுத்தமான அப்பழுக்கற்ற நிர்வாகத்தை தரணுங்கிற கனவு தவேகா தலைவர் விஜய்க்கு இருக்கிறது. ஏன்னா காமராஜர் வந்து ஒரு அப்பழுக்கற்ற நிர்வாகம்னா, காமராஜர் அமைச்சரவையில் இருக்கிற ஒரு மந்திரி விருதுநகருக்கு போகிறார். காமராஜரை ஈன்று புறம் தந்த தாய் சிவகாமி அம்மாள் திருக்குழாயில் தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்க்கிறார் அந்த அமைச்சர். அவர் ரொம்ப அதிர்ச்சி அடைந்தவராக சிவகாமி அம்மாள் அவங்க வீட்டில் போய் பார்த்து, நீங்கள் திருக்குழாயிலே தண்ணி பிடிக்கிறீங்கன்னு கேட்டுட்டு ஆமான்னு அந்த அம்மா சொன்ன உடனே விருதுநகர் நகர்மன்ற தலைவருக்கு பேசி இந்த தண்ணி கனெக்ஷனுக்கு எவ்வளோ ரூபா நான் தரேன்னு சொல்லி ரூபாயை கொடுத்து தண்ணி கனெக்ஷன் கொடுத்துட்டார். கேட்டிங்களா? கொடுத்த பிறகு சென்னைக்கு வந்தார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட காமராஜர் அந்த மந்திரிகிட்ட கேட்டார், நீ நாட்டுக்கு மந்திரியா என் வீட்டுக்கு மந்திரியான்னு கேட்டார். ஆடிட்டர் அந்த கனெக்ஷனை உடனே கட் பண்ணு, அப்போ தான் நீ மந்திரி, இல்லைன்னா எந்திரின்னார். இப்படி ஒரு நிர்வாகத்தை காமராஜர் தந்தார். அந்த காமராஜர் இல்லாலும் இல்லை, இல்லை என்ற இயக்கமும் இல்லை என்று வாழ்ந்தவர். அப்போது கூட தன்னுடைய தாயை முதலமைச்சராக இருக்கிற பொழுது தன் அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கருதவில்லை. காமராஜருடைய அம்மா முதலமைச்சர் காமராஜுக்கு கடிதம் எழுதுகிறார். அன்புள்ள மகன் காமராஜுக்கு அம்மா சிவகாமி எழுதுவது, உன்னுடைய நலத்திற்காக நான் விருதுநகர் மாரியம்மனை தினமும் பிரார்த்திக்கிறேன். மகனே, நீ மாதந்தோறும் என் செலவுக்கு அனுப்புகிற ரூபாய் 50 ரூபாய் போதவில்லை. ஒரு 10 ரூபாய் கூட எனக்கு அதிகம் அனுப்பினால் என் வீட்டுக்கு என்னை தேடி உன் பெயர் சொல்லி வருகிறவர்களுக்கு நான் ஒரு மோராவது கொடுக்க முடியும். ஒரு 10 ரூபாய் அதிகம் அனுப்பு என்று மகன் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுகிறார். முதலமைச்சர் அந்த கடிதத்தை வாங்கி பார்த்துவிட்டு தாய்க்கு கடிதம் எழுதுகிறார். எனக்காக விருதுநகர் மாரியம்மனை பிரார்த்திப்பது வழக்கம் தானே அம்மா, 50 ரூபாய் செலவுக்கு பத்தாது, இன்னும் 10 ரூபாய் வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள். நான் ஒரு அனாதை குழந்தைகள் இல்லத்திற்கு மாதம் 10 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த ரூபாயை அவர்களுக்கு கொடுக்காமல் இருந்தால்தான் உங்களுக்கு 10 ரூபாய் கொடுக்க முடியும். உங்களின் பொருட்டு அனாதை குழந்தைகளை வஞ்சிக்கலாமா அம்மா? ஆகவே 10 ரூபாய் அதிகம் அனுப்ப வாய்ப்பில்லை, 50 ரூபாயிலேயே செலவை சரி கட்டிக் கொள்ளுங்கள் என்று லெட்டர் எழுதினார். இதையெல்லாம் காங்கிரஸ் மேடையில் யாரும் சொல்லலை. அதையெல்லாம் இனிமேல் நான் சொல்லுவேன். நன்றி. வேறு கொஸ்டின் இருக்கா? தாவேக்கால விஜய் எப்படி வந்து எம்ஜிஆர் போல இருக்காரு? எம்ஜிஆர்னா ஒரு மாசுள்ள தலைவர், அதே மாதிரி தம்பி விஜயும் மாசுள்ள தலைவர். மாசுன்னா செல்வாக்குள்ள தலைவர். நேற்று மாலை 6 மணி நிலவரப்படி தமிழ்நாட்டின் படுகொலையின் எண்ணிக்கை 7636. நேற்றை மட்டுமா? 4.5 ஆண்டுகளில் 4 ஆண்டுகளில் 33 ஆணவ படுகொலைகள், 38 கற்பழிப்பு படுகொலைகள், அதில் 8 குழந்தைகள் அடக்கம், 9 போக்சோ வழக்குகள் தமிழ்நாடு காவல்துறை சார்ந்தவர்களுக்கு. இந்த ஆட்சியில் எப்படி இதை பார்க்கிறீர்கள்? உங்களை எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கணும். இந்த விவரம் கூட எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரியாது. இந்த சம்பவங்கள் இந்த சமூகம் தன்னுடைய இருப்பை என்பதை விட இயல்பை இழந்து விட்டதற்கு அடையாளம். இதை சட்டம் ஒழுங்கு கெட்டது என்கிற சிமிழுக்குள் அடைக்க நான் விரும்பலை. அடுதலும் துறைதலும் புதுவதென்று அது உலகத்து இயற்கை. எனக்கும் தம்பிக்கும் ஒரு வாக்குவாதம் முற்றி அது கடுமையான வார்த்தை பிரிவுகள் வந்ததற்கு பிறகு அவர் என்ன ஓங்கி மிதிச்சிட்டார். நான் கீழே விழுந்துட்டேன், செத்துட்டேன். இப்படித்தான் பல சம்பவங்கள் நடக்கும். இது ஒரு அரசாங்கத்தினுடைய குறைபாடுன்னு நான் கருதலை. ஏன்னா சட்டம் ஒழுங்கு கெட்டது என்பதற்கு இது சாட்சி கிடையாது. உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸில் காலடி என்கிற இடத்துல ஒரு போலீஸ் சாமியார் பேச வருகிறார் என்று கேள்விப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் அந்த போலீஸ் சாமியாரின் பேச்சை கேட்க வந்திருக்கிறார்கள். அவர் பேசி முடித்துவிட்டு அவர் புறப்படுகிறார். புறப்படுவதற்கு அவர் மேடையிலிருந்து கீழே இறங்கிய பொழுது அவர் கால் வைத்த மண்ணை எடுக்க வேண்டும் என்று கருதி அங்கே நீ முந்தி நான் முந்தி என்று பெண்கள் முண்டியடித்து கொண்டு முந்துகிறார்கள். அந்த நெரிசலில் சிக்கி 221 பேர் இறந்து போனார்கள். அந்த போலீஸ் சாமியார் மீது இன்னும் வழக்கு பதிவு செய்யவில்லை. இது எங்க நடந்ததுன்னா யோகியின் ஆட்சியில். இதுக்கு பேர் சட்டம் ஒழுங்கு கெட்டது. சாதி கலவரமும்
சமய கலவரமும் நடந்தால் அது சட்ட ஒழுங்கு கெட்டது. இதெல்லாம் தனி மனித துவேஷ வெறுப்பில் நடைபெறுகிற சம்பவங்கள். இந்த சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டும் என்பது உண்மை. அப்ப எத்தியார் குப்பத்தில் 23 பேர் கள்ளச்சாராய சாவு, அரசு கணக்கின்படி 68 பேர் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்துல மரணம், உண்மையான நிலவரம் 83 பேர் மரணம். இந்த மரணங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தாத வரைக்கும் இது நடக்கும். அப்ப கள்ளச்சாராயத்திற்கு என்று தனித்துறை இயங்கி கொண்டிருக்கிறதே, அதை ஒழிப்பதற்கு. இல்லை, மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தாத வரைக்கும் இது நடக்கும். கள்ளச்சாராயம் கட்டுப்படுத்துவதில் இந்த அரசு தோல்வி அடைந்திருக்கிறதுன்னு சொன்னால் ஏற்றுக்கிறேன். ஆனால் மக்களாக திருந்த வேண்டும். இதற்கு ஒரு பெரிய பிரச்சாரம் செய்யணும். 6000 மைல்கள் நடந்தார் மாவோ. 10 லட்சம் குடிசைவாசிகளின் கையில் ஆயுதத்தை கொடுத்து கொண்டு நடந்தார். அவர் நடந்து போகிற வழியில் அவருடைய மகன் அந்த ஊர்வலத்தில் இறந்து போனான்னு செய்தி வந்தது. எடுத்து தூக்கி தூர போட்டுட்டு நடந்து வந்துட்டே இருங்கன்னாரு. அவர் சியாங் சேக்கனுடைய சாம்ராஜ்யத்தை சாய்ப்பது மட்டுமல்ல குறிக்கோள், கஞ்சா போதையில் கவிழ்ந்து கிடந்த அந்த செஞ்சீன இளைஞர்களை மீட்பதும் அவரது லட்சியமாக இருந்தது. அவர் நடைப்பயணம் முடிந்ததற்கு பிறகு, இந்த லாங் மார்ச் முடிந்ததற்கு பிறகு, கப்பல் நிறைய அபின் சுமந்து கொண்டு ஒரு கடல்ல கப்பல் நிற்கிறது. கலகக்காரர்கள் கடலுக்குள்ளே தாவினார்கள். அந்த கப்பலை தீ வைத்து கொளுத்தினார்கள். கப்பலும் கருகியது, அதில் சேமித்து வைத்திருந்த அபினும் கருகியது. இதை ஹிஸ்டரியில அபின் வார், அபினி யுத்தம் என்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் ஒரு அபினி யுத்தம் நடத்த வேண்டிய அளவிற்கு இந்த சமூகம் சீர்கெட்டு கிடக்கிறது. அதற்கான தீர்வை எட்டி நாம் அடுத்த அடியை எடுத்து வைக்க எல்லோரும் முயல வேண்டும். தலைவர்கள் அனைவருக்கும் ஒரு நற்சான்று கொடுத்தீங்க. ஆமா, தாஞ்சூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் புதுக்கோட்டையில. அப்ப நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை, கல்லுக்கும் சேலை கட்டினால் அந்த கல்லையும் காயப்படுத்துகிற கூட்டங்களுக்கு தலைவன் என்று ஒரு தலைவரை நீங்கள் விமர்சனம் செய்ததை நினைவுபடுத்தி பார்க்கிறேன். ஆனால் இன்றைக்கு அந்த தலைவரை நீங்கள் புகழ்ந்து பாடுவதும், அந்த தலைவர் மிக நேர்மையானவர், அவர் போராட்டக்களங்களில் வெற்றி பெற்றவர், உழைப்பால் உயர்ந்தவர் என்று சொல்வது எப்படி பொருத்தமாக இருக்கும்? அன்றைக்கு சொன்னது, நான் அன்றைக்கு அவரை விமர்சிக்கிற இடத்தில், கேள்வி கேட்கிற இடத்துல இருந்தேன். அது அன்றைக்கான என்னுடைய வெளிப்பாடு. இன்னைக்கு அவர் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அயராத உழைப்பாளி என்பதற்கு இருவேறு கருத்துக்கு இடம் இல்லை. ஒரு மிசா சட்டத்தை எதிர்கொண்டவர் என்பதை வைத்து தான் அந்த பதில தம்பிக்கு சொன்னேன். அந்த வார்த்தை இப்பொழுது திரும்ப பெறணுமா? பெற்றா தானே அதை நீங்க சரியா இருக்க முடியும். சரி, திரும்ப பெறுகிறேன். நன்றி. நீங்க ஒரு 5 கட்சி வந்து மாறி இருக்கீங்க இல்லையா? 5 கட்சியா? 5 கட்சி சொல்லுங்க. அந்த 5 கட்சி ஏடிஎம்கே, மதிமுக, டிஎம்கே, இப்போ டிவிகே, 5வது கட்சி. இப்போ இந்த 5 கட்சியில வந்து டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் இல்லையா? ஒரு கட்சிக்கும் ஒரு ஐடியாலஜி. ஸோ உங்களோட நிலையான ஐடியாலஜி என்னது? என்னுடைய நிலையான ஐடியாலஜி, தமிழன் யாருக்கும் தாழாமலும் தமிழன் யாரையும் தாழ்த்தாமலும் ஆள வேண்டும். தமிழன் தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தமிழன் மிகுந்த உலகத்தில் தலை சிறந்த தேசிய இனங்களைப் போல அவன் கடுமையாக உழைக்க வேண்டும். உழைக்காமலே உண்ணத்துடிக்கிற ஒரு பூர்ஸ்வா வர்க்கத்தின் புழுதி வார்ப்புகளாக தமிழர்கள் மாறிக்கொண்டு வருகிற நிலைமை மாற வேண்டும். 15 வருஷமா வந்து சீமான் வந்து ஒரு கட்சி நடத்திருக்காரு. கட்சி இல்ல, அதான் கட்சி வச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு நிலையான ஒரு கூட்டணி இல்லாம நிலையான கூட்டணி வைக்க மாட்டாங்க. விஜயலட்சுமியே வைக்கல, வேற யாரும் வைப்பா? இல்லைங்க, ஒரு நிலையா இருக்கிற எந்த கூட்டணியும் இல்லாம. ஸோ அவருக்கும் விஜய்க்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறேன். யாருக்கு? விஜய் வந்து ஒரு கூட்டணிக்கான ஒரு கூட்டணி யார் வந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தானே சொல்றாரு. ஸோ அவருக்கும் கூட்டணி வைக்கல. இல்ல, சீமான் வைக்கல. ஏன் வைக்கலன்னா அவர் வந்து தமிழ் தேசியம் மட்டும்தான் வேணும், இவங்களோட மிக்ஸ் ஆனா அவங்களுக்கு அடாப்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு. சீமான் தான் தமிழ் தேசியத்துக்கு அத்தாரிட்டியா? அவன் ஆண் மகனாக இருந்தா, ஒரு அப்பனா பிறந்திருந்தா, நாளைக்கு தனித்தமிழ்நாடு வேணும்னு கேட்க சொல்லுங்க. அதுக்கு பிறகுதான் தமிழ் தேசியம் கேட்பானா? அவன் ஏன் தனியா நிக்கிறான்னு தெரியுமா? இன்னும் 400 தொகுதி இருந்தாலும் தனியா தான் நிற்பான். அவனுக்கு தேர்தல் என்பது அறுவடை காலம், எனக்கெல்லாம் விதைக்கிற காலம். ஐயா, 2019 வந்து ஏடிஎம்கே ஆட்சியில இருந்தது. அப்போ வந்து விஜய் ரசிகர்கள் வந்து ஒரு நம்ம இந்த சர்க்கார் படத்துக்கு வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சாங்க.
ஸோ அப்போ வந்து எடப்பாடியார் தான் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ அந்த ஃப்ளெக்ஸ் வந்து கிழிச்சு போட்டு விஜய் ரசிகர்களுக்கு வந்து ஒரு புண்படுத்தல் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து செங்கோட்டையன் வந்து டிவிகேல வந்து சேர்ந்திருக்கு. இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் வந்து? இல்லை, அதற்கு காரணம் செங்கோட்டையன் இல்லை, எடப்பாடி. எடப்பாடி அன்னைக்கு சர்க்கார் படம் வரக்கூடாதுன்னு அவர் தடுக்கணும்னு நினைச்சாரு. தடையை மீறி படம் திரைக்கு வந்தது. பேனர்களை எல்லாம் கிழித்தாங்க. அன்றைக்கு சர்க்கார் பேனரை கிழித்தார்கள். இப்பொழுது சர்க்கார் விஜய் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் சிவப்பு மஞ்சள் கொடியும் தமிழீழ தாயகத்தின் புலிக்கொடியான சிவப்பு மஞ்சளையும் எப்படி பார்க்கிறீர்கள்? தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிவப்பு கொடி என்பது இரத்த சிவப்பு. ஒரு மறுமலர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டுமென்றால் இரத்தமும் சிந்த அணியமாக வேண்டும் என்று விஜயை நம்புகிறவர்களுக்கு அவர் சிம்பாலிக்காக சொல்வது அந்த இரத்த சிவப்பு. மஞ்சள் என்பது மங்களம் என்ப மனை மாட்சின்னு சொல்லுவார் வள்ளுவர். ஒரு மங்களகரமான தமிழகத்தை படைக்க வேண்டும் என்கிற அவருடைய கனவின் வெளிப்பாடு அந்த மஞ்சள். ஏன் மஞ்சள் வந்து போர்க்களத்துக்கு போகிற போது போர் மறவர்கள் மடியில் கட்டிட்டு போய் போர்க்களம் செய்கிற போது காயம் ஏற்படுகிற போது தடவுகிற மஞ்சளாக இருக்கக்கூடாதா, மருந்தாக இருக்கக்கூடாதா? இல்லை, மஞ்சள் வந்து மங்களத்தின் அடையாளம். நீங்கள் ஒரு சமையல்காரர் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு விசேஷத்துக்கு மளிகை கடைக்கு சாதனை எழுத சொன்னால் அவர் முதல்ல மஞ்சளை தான் எழுதுவார். கணவன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற வேளையில் அவரை காப்பாற்றுவதற்கு மிஞ்சி இருந்த 1 கிராம் தங்கத்தாலான தாலியை கூட அவள் விற்றுவிட்டு அந்த தாலியை கலற்ற போகிற பொழுது நோயிற்று கிடக்கிற அந்த கணவன் கையில் ஒரு மஞ்சள் துண்டை கொடுத்து கயிறில் கெட்டி அதை அணிந்து கொண்டு தான் அந்த தாலியை விற்க போவாங்க. அப்படி மஞ்சளுக்கும் தமிழகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த மஞ்சளை தான் அவர் வச்சிருக்கார். தமிழீழ தாயக கொடி அது தமிழீழ தாயகத்தினுடைய கொடி மஞ்சள் கொடின்னு யார் சொன்னா உங்கள்கிட்ட? சிவப்பும் மஞ்சளும் தானே? ஆமாம், அது வந்து அந்த சிவப்பு வந்து செங்காந்தல் மலர். அந்த மலரின் அடையாளம் அந்த சிவப்பு. அது ஈழத்தில் உள்ள அடையாளம். அது அந்த மஞ்சளும் ஒரு தமிழர்கள் தன்னிறைவு பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்கு தம்பி பிரபாகரன் கண்டெடுத்த நிறம். அது இரண்டும் ஒன்று தானா? ஒன்றுதான். நன்றி சார். தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் வந்து காவல்துறை கையை போய் கடிக்கலாம் ஐயா? இல்ல, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேங்கய்யா. முதல்ல அந்த காவல்துறை அதிகாரி மூஞ்சில குத்துனாரு, அதை நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். இல்ல, அந்த கடிச்ச தம்பியை தெரிஞ்ச அவன் கைக்கு முத்தம் கொடுக்கணும். ஐயா, அவர் கடமையை செய்யறார். காவல்துறை கடமையை செய்யுது, அனுமதி இதை வந்து கலெக்டர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். காவல்துறை கடமையை செய்யறதுல நான் வந்துட்டு இருக்கேன் கார்ல. காசி தேட்டர் பக்கத்துல ஒரு மதுக்கடை இருக்கு. நான் ஒரு வாடகை கார்ல வந்துட்டு இருக்கேன். அந்த தம்பி என்ன அடையாளம் கண்டுட்டு, அண்ணா இந்த கடை 24 மணி நேரம் இயங்குங்கிறான். இதுதான் காவல்துறைக்கு லட்சணம். அந்த தம்பியை கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க. அப்ப காவல்துறை வந்து தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கையை கடிப்பாங்கிறீங்களா? அப்படி கடிச்சதோட விட்டானேங்கிறதுக்கு அவங்க மேல எனக்கு கோபம். வாழ்த்துக்கள் சார். வழக்கம் போல வெளிப்படையான பேச்சு, உங்க அழகு தமிழ் அப்படியே காதல கேட்டுட்டே இருக்கும் போலதான் இருந்துச்சு. நன்றி சார். நன்றி.